Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல ஜியோகிராஃபில செகண்ட் சாப்டர் ஆன லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். The universe and the solar system அப்படின்ற டாபிக் வந்து லாஸ்டா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு காம்போனன்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னா லேண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா வாட்டர். இந்த லேண்ட் மாஸ் அப்படின்றத பான்ஜியா அப்படின்னு அழைச்சிருக்காங்க அண்ட் இந்த வாட்டர் மாஸ் அப்படின்றத பேந்தலஸா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ லேண்ட் மாஸ்க்கு பேர் என்ன, வாட்டர் மாஸ்க்கு பேர் என்ன, நிலம் அண்ட் நீர் இரண்டுக்குமான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லேண்ட் மாசஸ் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று மூவ் ஆனதுனால தான், இந்த பான்ஜியா வந்து ஒன்றிலிருந்து ஒன்று மூவ் ஆனதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனான கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. எர்த் அப்படின்றதுல வாட்டர் பார்த்தோம்னா 71% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அண்ட் லேண்ட் வந்து 29% தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. நியர்லி 3/4% வந்து முக்கால்வாசி வாட்டரால தான் எர்த் அப்படின்றது கவர் பண்ணப்பட்டிருக்கு. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றது ஈவன் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல டீப்பான ஓஷன்ஸாக இருக்கும், ஒரு இடத்துல லாஃப்டியான மவுண்டெயின்ஸாக இருக்கும், சில இடத்துல பிளெயின்ஸாக இருக்கும், பிளாட்டியூஸாக இருக்கும். இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை 3 ஆர்டராக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றதுல கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்றது வரும். செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் அப்படின்றது வரும். தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்றது வரும். இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இது இரண்டையும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரொம்ப வாஸ்டான மிகவும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த லேண்ட் மாசஸ் ஆன் எர்த்தை வந்து கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஹியூஜ் வாட்டர் பாடிஸை ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் எர்த்தில் 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஏஷியா அண்ட் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. இந்த கான்டினென்ட்ஸ் தவிர எர்த்தினுடைய சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஓஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது. இந்த 5 ஓஷன்ஸில் லார்ஜஸ்டான ஓஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசிபிக் ஓஷன் அண்ட் ஸ்மாலஸ்டான ஓஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன் அப்படின்றது ஏஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கு இடையே இருக்கக்கூடியது. ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது நார்தர்ன் போலில் இருக்கக்கூடியது. ஸோ இது எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டச் பண்ணும் பார்த்தோம்னா ரஷ்யா, கிரீன்லேண்ட், கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி நார்த் போலில் இருக்கக்கூடிய அந்த ஓஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து பீக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ் இதெல்லாம். இதுக்கு அடுத்து இமீடியட்டாக இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்மாக பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டியூ அப்படின்னா மற்ற ரீஜியனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எலிவேட்டட் இன் ஹைட்டாக இருக்கும், பட் யூனிஃபார்மாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அண்ட் கேவ்ஸ் அப்படின்றது குகைகள், வேலி அப்படின்றது 2 எரெக்டடான ஹில்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஃபார்ம். இந்த வேலிஸில் ரிவர்ஸ் இந்த மாதிரியானது யூஸ்வலி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த வேலிஸ்லேருந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி இது லேக்காக சம் இடத்துல வந்து ஸ்டாக் ஆகிருக்கும் அண்ட் இந்த லேக்ஸ் வந்து ஸ்ட்ரீமாக சின்ன சின்ன ஓடைகளாக பிரிஞ்சு இது என்ன ஆகும் அப்படின்னா ஓஷனோட கலக்கும். ஸோ இந்த ஓஷன் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீச்சுன்னு சொல்கிறோம். இது தவிர அங்கங்கே பாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏரியா, அதாவது இந்த பீச் ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ் இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து என்னதுன்னா பிளெயின்ஸாக இருக்கும். அண்ட் ஓஷனுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கங்கே சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்கும், அதை தான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எர்த்தினுடைய லேண்ட் ஃபார்ம்ஸினுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லேண்ட் ஃபார்ம் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை விட 600 மீட்டர் ரைஸாக இருக்கோ, கொஞ்சம் உயரமாக இருக்கோ, அண்ட் ஸ்டீப்பான ஸ்லோப்ஸ் இருக்கும் அதுக்கு, அதை வந்து மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறோம்.
மவுண்டெயின்ஸ் அப்படின்றது ஐசோலேஷனாகவும் தனியாகவும் இருக்கலாம், இன் குரூப்ஸாகவும் இருக்கலாம். இந்த மவுண்டெயின்ஸ் வந்து லார்ஜர் ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு கண்டினியூஸாக அப்படின்னா அதை மவுண்டெயின் ரேஞ்சுன்னு சொல்கிறோம், மலைத்தொடர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லலாம், ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்லலாம். இந்த ரேஞ்சஸ் எல்லாமே ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டருக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸாக இருக்கட்டும், நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கி மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டஸ் மவுண்டெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டஸ் மவுண்டெயின் அப்படின்றது தான் லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் த வேர்ல்ட். இது வந்து 7000 கிலோமீட்டருக்கு வந்து என்ன ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அண்ட் மவுண்டெயினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீக்குன்னு சொல்கிறோம். ஸோ சிகரம் சொல்கிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 8848 மீட்டர். இந்த மவுண்டெயின்ஸ் அப்படின்றது ரிவரினுடைய சோர்ஸஸாக இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறதற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மவுண்டெயின்ஸ் தான். அதே மாதிரி நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஷெல்டராகவும் இது வந்து செயல்படுது. இந்த இடத்துல டூரிசம் அப்படின்றது அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எங்கெல்லாம் மவுண்டெயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டூரிசம் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கும். ஸோ டூரிசம் அப்படின்றது இந்த மவுண்டெயின் ரீஜியன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டியாக இருக்குது. சம்மர் சீசனில் பீப்புள் எல்லாருமே மவுண்டெயின் ரீஜியன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூலான வெதரை வந்து என்ஜாய் பண்ணுறதற்காக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஹில் ஸ்டேஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, ஏலகிரி, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்யூஸ் அப்படின்றத பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். எர்த்தினுடைய எலிவேட்டட் போர்ஷன்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய சர்ஃபேஸஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீப்பான ஸ்லோப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான ஸ்லோப்ஸ் வந்து அங்கங்கே வந்து இருக்கும். இதை சுற்றி வந்து பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த பிளாட்யூஸினுடைய எலிவேஷன் அப்படின்றது ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டராகவும் இருக்கலாம், செவரல் தௌசண்ட் மீட்டர்ஸாகவும் இருக்கலாம். வேர்ல்டுலேயே ஹையஸ்டான பிளாட்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா டிபெட்டன் பிளாட்யூ. டிபெட்டியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்யூ தான் டிபெட்டன் பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ரீஜியன்ஸில் இது கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாங்ஸ்டே அப்படின்ற ரிவர் ரொம்ப முக்கியமானது, அண்ட் எல்லோ ரிவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டு ரிவர்ஸும் இந்த டிபெட்டியன் பிளாட்யூவில் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த டிபெட்டன் பிளாட்யூ அப்படின்றத இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அதே மாதிரி பிளாட்யூனுடைய ஃப்ளாட்டான டாப்டு பார்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த டிபெட்டன் பிளாட்யூனுடைய சேட்டிலைட் இமேஜ். பிளாட்யூஸ் இருக்கிற இடங்களில் மினரல்ஸ் அப்படின்றது அதிக அளவில் காணப்படும். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படின்றது மினரல் ரிச் பிளாட்யூஸாக காணப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மேஜர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியது மைனிங். அதே மாதிரி பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்கான் பிளாட்யூ வந்து வால்கானிக் ஆரிஜின், அதாவது பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வால்கானிக் எரப்ஷன் மூலமாக தான் இந்த பிளாட்யூ அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படின்றது எந்த ரீஜியனில் இருக்குது அப்படின்றது தெரியும். டெக்கான் பிளாட்யூ அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்குது. ஸோ இந்த டெக்கான் பிளாட்யூவுக்கு வெஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸும் வந்து பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவை என்னவா கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளெயின்ஸ் அப்படின்றது ஃப்ளாட்டான ரொம்ப லோ லையிங் லேண்ட்ஸை தான் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது யூஸ்வலி சீ லெவல்லேருந்து லெஸ் தென் 200 மீட்டர் தான் உயரம் கொண்டதாக இருக்கும். சம்டைம்ஸ் இது ரோலிங் ஆர் அண்டுலேட்டிங்காகவும் காணப்படலாம். மோஸ்ட் பிளெயின்ஸ் வந்து ரிவர்ஸ்னால தான் ஃபார்ம் பண்ணப்படுது, அண்ட் அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் மூலமாக. இந்த பிளெயின்ஸ் அப்படின்றது அதிக அளவில் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தப்படுது. எதனால் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டி அண்ட் ஃபர்டைலான சாயில்னால. இது வந்து மனிதன் வாழ்வதற்கு, ஹியூமன் இன்ஹாபிட்டேஷனுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனால் வேர்ல்டுலேயே ஹைலி பாப்புலேட்டட் ரீஜியனாக அந்த பிளெயின்ஸ் அப்படின்றது காணப்படுது. ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸான மெசபடோமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது எல்லாமே வந்து ரிவர் பிளெயின்ஸில் தான் டெவலப் ஆயிருக்கு. நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இண்டோ கேன்ஜெட்டிக் பிளெயின் அப்படின்றது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளெயின்ஸ் இன் த வேர்ல்டாக இருக்குது.
தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிவர் காவேரி மற்றும் வைகையினால் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பிளெயின்ஸ் அப்படின்றது முக்கியமான பிளெயின்ஸாக இருக்குது. இதே கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓஷன்ஸ் அல்லது சீஸ்க்கு அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய லோ லையிங் லேண்ட்ஸை கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ எந்தெந்த ரிவர்ஸ் எங்கே தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரிவர் காவேரி. இங்கே தான் வந்து என்னதுன்னா வைகை ரிவர் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே வந்து வைகை டேம் அப்படின்றது இருக்குது, காவேரி அப்படின்றது இருக்குது. இந்த ரெண்டு ரிவர்ஸும் காவேரி அண்ட் வைகை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ். இது இரண்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பிளெயின்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் முக்கியமான பிளெயின்ஸாக காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா எரோஷனல் அண்ட் டெப்போசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிவர்ஸ் மூலமாக அல்லது கிளேசியர்ஸ் மூலமாக, விண்ட் மூலமாக அல்லது வேவ்ஸ் மூலமாக. ஸோ தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். இதில் வேலிஸ் அப்படின்றது மவுண்டெயின்ஸ்க்கு இடையில் காணப்படும், அண்ட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்றது பிளெயின்ஸ் அண்ட் பிளாட்டியூ ரீஜியன்ஸில் காணப்படும், பீச்சஸ் அப்படின்றது பிளெயின்ஸ்க்கு பக்கத்தில் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓஷன்ஸ். எர்த்தை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரியுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 ஆஃப் த எர்த் வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கிறதுனால வாட்டர் அப்படின்றது ஓஷன்ஸ் அண்ட் சீஸில் வந்து இருக்குது. ஓஷன்ஸ் அப்படின்றது வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். சீஸ் அப்படின்றது வாட்டர் பாடிஸ் விச் ஆர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்ட் பை லேண்ட். ஒரு இடத்துலையோ அல்லது ரெண்டு இடத்துலையோ லேண்டால் கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு, அந்த மாதிரியான வாட்டர் பாடிஸை நம்ம சீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பசிபிக் ஓஷன் அப்படின்றது தான் 47% வந்து டோட்டல் ஓஷன்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இரண்டாவது லார்ஜஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன். ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் ஓஷன். அண்ட் ஃபிஃப்த் பார்த்தோம்னா தான் ஆர்டிக் ஓஷன். ஸோ லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓஷன் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஓஷன் பார்த்தோம்னா ஆர்டிக் ஓஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பசிபிக் ஓஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் எர்த்திலேயே ரொம்ப லார்ஜஸ்டான அண்ட் டீப்பஸ்டான ஓஷன். இது வந்து எர்த்தினுடைய டோட்டல் ஏரியாவில் 1/3 வந்து கவர் பண்ணுது. அண்ட் இதனுடைய ஸ்ட்ரெச்சுன்னு பார்த்தோம்னா 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய பவுண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்றது வெஸ்ட்டில், அண்ட் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இது வந்து நார்த்தில் ஆர்டிக் ஓஷன்லேருந்து ஸ்ட்ரெச் ஆகி சவுத்தில் சதர்ன் ஓஷன் வரைக்கும் இந்த பசிபிக் ஓஷன் அப்படின்றது இருக்குது. இந்த ஓஷனுடைய ஷேப் அப்படின்றது ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப்பாக வந்து இருக்குமாம். இதனுடைய அப்பெக்ஸ் அப்படின்றது நார்த்தில் பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற இடத்துலேருந்து தொடங்குது. இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது தான் பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது யூஎஸில் அலாஸ்கா அப்படின்ற பகுதி, இது வந்து ரஷ்யா. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட்டை தான் பெரிங் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிக் ஓஷன். இங்கே வந்து என்னதுன்னா பசிபிக் ஓஷன். ஸோ இந்த ரெண்டு ஓஷன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சீஸ் என்னென்ன பசிபிக் ஓஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா த பெரிங் சி, த சைனா சி, த சி ஆஃப் ஜப்பான், டாஸ்மன் சி அண்ட் த பிலிப்பைன் சி அப்படின்றது. அண்ட் இந்த ஓஷனில் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடிய சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய் அண்ட் நியூசிலாந்து அப்படின்றது. டீப்பஸ்ட் பாயிண்டான மெரினா ட்ரென்ச் அப்படின்றதும் பசிபிக் ஓஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய ஆழம் அப்படின்னு பார்த்தோம்னா 10,994 மீட்டர். அதே மாதிரி பசிபிக் ஓஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயின் ஆஃப் வால்கேனோஸ் அப்படின்றது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த செயின் ஆஃப் வால்கேனோஸை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் மெரினா ட்ரென்ச் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜப்பான், தைவான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூஜினியா இது எல்லாத்துக்கும் அருகில் இருக்கக்கூடியது தான் இந்த மெரினா ட்ரென்ச் அப்படின்றது. அண்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிளேட்ஸ்லையும் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடிய ஓஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட், இது வந்து யுரேஷியன் பிளேட், இது வந்து பிலிப்பைன்ஸ் பிளேட், இதை பசிபிக் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்த் அமெரிக்கன் பிளேட், இது கெரிபியன் பிளேட், இது வந்து என்னென்னா சவுத் அமெரிக்கன் பிளேட், அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிக் பிளேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கங்கே வால்கேனோஸ் அப்படின்றது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. அண்ட் இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு செயின் மாதிரியான சிஸ்டம் வந்து இருக்குது. அதனால் இதுக்கு வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து மேஜரான ஆக்டிவ் வால்கேனோஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்றது தான் எர்த்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷனாக இருக்குது. இது எர்த்தினுடைய டோட்டல் ஏரியாவில்
1/6 வந்து கவர் பண்ணுது. அண்ட் இதனுடைய ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்த்தோம்னா 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய வெஸ்ட்ல நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்கு. அண்ட் ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா யூரோப் அண்ட் ஆப்பிரிக்கா அப்படின்றது இருக்கு. பசிபிக் ஓஷன் மாதிரியே அட்லாண்டிக் ஓஷனும் நார்த்ல இருந்து ஸ்ட்ரெச் ஆகி சவுத்தில் சதர்ன் ஓஷன்ல வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய ஷேப் அப்படின்றது கிட்டத்தட்ட எஸ் ஷேப் மாதிரி வந்து ரிசம்பிளன்ஸ்ல இருக்கு. த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரல்டார் அப்படின்றது அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டரேனியன் சீயையும் கனெக்ட் பண்ணுது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது யூரோப் அண்ட் இது ஆப்பிரிக்காவில் மொராக்கோ அப்படின்ற பிளேஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரல்டார் அப்படின்றது. இந்த இடத்துல அட்லாண்டிக் ஓஷன், இந்த இடத்துல மெடிட்டரேனியன் சி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரல்டார் அப்படின்றது. அதே மாதிரியே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கும் இடையே பிஸியஸ்டான ஷிப்பிங் ரூட்டாக திகழக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்லாண்டிக் ஓஷன் தான். அண்ட் த பியூர்டோ ரிகா ட்ரென்ச் அப்படின்றதுல டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா மில்வாக்கே தீப் அப்படின்றது. இதனுடைய டெப்த் அப்படின்றது 8600 மீட்டர். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பியூர்டோ ரிகோ அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு. இது ஃப்ளோரிடா, கியூபா, ஜமைக்கா இந்த ரீஜியனில் தான் பியூர்டோ ரிகோ அப்படின்றது இருக்குது. இங்கே தான் வந்து இந்த டீப்பஸ்ட் பாயிண்டான மில்வாக்கே அப்படின்ற டீப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அட்லாண்டிக் ஓஷனுடைய இம்பார்ட்டண்ட்டான மார்ஜினல் சீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கெரிபியன் சி, த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, த நார்த் சி, த கல்ஃப் ஆஃப் கினியா அண்ட் த மெடிட்டரேனியன் சி அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு சீஸும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். கெரிபியன் சி அப்படின்றது நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காக்கு இடையே இருக்குது. அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவும் இங்கே தான் இருக்குது. நார்த் சி அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்குது, யூரோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த கல்ஃப் ஆஃப் கினியா அப்படின்றது வந்து ஆப்பிரிக்கா ரீஜியனில் இருக்கக்கூடியது. அண்ட் த மெடிட்டரேனியன் சி அப்படின்றது இந்த பிளாக் சீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ பிளாக் சி, டெட் சி, காஸ்பியன் சி இது எல்லாமே வந்து என்னதுன்னா யூரோப், ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்காவுக்கு இடையே இருக்கக்கூடியது. அண்ட் இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் ஹெலனா, நியூஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் ஃபால்க்லேண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் அப்படின்றது தான் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இதனுடைய ஏரியா வந்து 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவினுடைய பேர் தான் இந்த ஓஷனுக்கு வந்து வச்சுருக்காங்க. இதனுடைய ஷேப் அப்படின்றது ட்ரையாங்குலர் இன் ஷேப்பாக இருக்குது. வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கானால பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, நார்த்தில் ஏஷியானால பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் ஈஸ்டில் ஆஸ்திரேலியானால பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷத்வீப், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மௌரிட்டியஸ் அண்ட் ரியூனியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது. அண்ட் இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது. இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான சீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பே ஆஃப் பெங்கால், த அரேபியன் சி, த பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் த ரெட் சி அப்படின்றது. அண்ட் இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவா ட்ரென்ச். இதனுடைய ஆழம் அப்படின்னு பார்த்தோம்னா 7725 மீட்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த சதர்ன் ஓஷன். இது வந்து அண்டார்டிகா காண்டினென்ட்டை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. அண்ட் இது வந்து 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட், அதாவது சதர்ன் போலில் வந்து இருக்கக்கூடியது. இதனுடைய ஏரியா வந்து 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எதால பார்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓஷனால, அட்லாண்டிக் ஓஷனால அண்ட் இந்தியன் ஓஷனால. இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய மார்ஜினல் சீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ரோஸ் சி, த வெடல் சி அண்ட் த டேவிஸ் சி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சீயும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. அண்ட் ஃபேர்வெல் ஐலாண்ட், பவுமேன் ஐலாண்ட் அண்ட் ஹெர்ஸ்ட் ஐலாண்ட் இதெல்லாம் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ஓஷன். இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். அண்ட் மச் ஆஃப் த ஓஷன் வந்து சி ஐஸ்னால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்றது. இதனுடைய டெப்த் வந்து 7235 மீட்டர் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு ஓஷன்ஸ்லையும் ஒரு முக்கியமான ட்ரென்ச்சஸ் இருக்குது. பசிபிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா மரியானா ட்ரென்ச், இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜாவா ட்ரென்ச், அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா பியூர்டோ ரிகோ ட்ரென்ச் அண்ட் சதர்ன் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஓஷன். இதனுடைய ஏரியா 15.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ஆர்டிக் சர்க்கிளில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி இயர் இது வந்து ஃப்ரோசனாகவே தான் இருக்குமா. அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நார்வேஜியன் சி, த கிரீன்லேண்ட் சி, த ஈஸ்ட் சைபீரியன் சி அண்ட் த பேரன் சி அப்படின்றது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா கிரீன்லேண்ட்,
நியூ சைபீரியன் ஐலாண்ட், நொவாயா ஜெம்லியா ஐலாண்ட் அப்படின்றது. அண்ட் நார்த் போல் அப்படின்றது ஆர்டிக் ஓஷனுடைய மிடில் தான் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னா யுரேஷியன் பேசின் அப்படின்றது. இதனுடைய டெப்த் வந்து 5449 மீட்டர். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ 6 டிகிரி சேனல் அப்படின்றது இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவையும் செப்பரேட் பண்ணுது. 8 டிகிரி சேனல் அப்படின்றது மால்தீவ்ஸையும் மினிகாய் ஐலாண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுது. 9 டிகிரி சேனல் அப்படின்றது லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸையும் மினிகாய் ஐலாண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுது. அண்ட் 10 டிகிரி சேனல் அப்படின்றது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ 6, 8, 9, 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 டிகிரி அப்படின்றது ஐ ஸ்கொயர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. 8 டிகிரி அப்படின்றது எம் ஸ்கொயர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மால்தீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ். 10 டிகிரி அப்படின்றது அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 9 டிகிரி அப்படின்றது லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸையும் மினிகாய் ஐலாண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளாட்டியூஸ் என்னென்ன அப்படின்னா தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ அப்படின்றது. பால் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது தான் பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயையும் கனெக்ட் பண்ணுது. பேனா என்ன, கல்ஃப்னா என்ன, இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பெங்கால் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த பேயை தான் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷனை வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பால் ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்பானிஷ் நேவிகேட்டரான ஃபெர்டினாண்ட் மேகலன் அப்படின்றவர் தான் பசிபிக் அப்படின்ற நேமை வந்து ஓஷனுக்கு வச்சிருக்காரு. இந்த பசிபிக் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காம் ஆர் ட்ரான்க்வில் அப்படின்னு அர்த்தமா. டிசம்பர் 11 அப்படின்றத நம்ம இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க. டிசம்பர் 11 அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எரோஷன் அப்படின்ற டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். எரோஷன் அப்படின்றது இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் த எர்த்ஸ் கிரஸ்ட். எர்த்தினுடைய கிரஸ்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸ் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணப்படுற அந்த ப்ராசஸை தான் எரோஷன் சொல்கிறோம். எரோடான மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அதர் லோ லையிங் ஏரியாஸில் டெபாசிட் பண்ணப்படுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன் ஆன் அதர் ஏரியாவை தான் டெப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளைன்ஸ் அப்படின்றது தான் ஏர்லியஸ்ட் டைம்ஸ்லேருந்தே நிறைய சிவிலைசேஷனுக்கு பிறப்பிடமாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஈஜிப்தில் நைல் வேலி அப்படின்றது. இது எல்லாமே சம் ஆஃப் த ஏர்லி சிவிலைசேஷன்ஸ் விச் டெவலப்ட் அண்ட் ஃப்ளரிஷ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது தான் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டுன்னு பார்த்தோம். இதனுடைய ஹைட் வந்து 8848 மீட்டர். இப்போது இதை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம மெரியானா ட்ரென்ச்சில் ஃபில் பண்ணாலுமே ஸ்டில் வந்து 2146 மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து லெஃப்டாக இருக்குமா ஃபில் பண்ணுறதற்கு. ஏன் அப்படின்னா இதனுடைய டெப்த் வந்து 10,994 மீட்டர். ஸோ இது வந்து ஹிமாலயாஸினுடைய ஹைட்டை விட அதிகமானது. அதனால் ஈவன் ஹிமாலயாஸை பெயர்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரென்ச்சில் ஃபில் பண்ணால் கூட இன்னும் வந்து அந்த கேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த டெப்த் இன் மீட்டர்ஸ் ஃப்ரம் மீன் சீ லெவலை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எம் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்றதெல்லாம் கோஸ்டாரிக்கா அண்ட் கொலம்பியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நேரோ ரீஜியன் ஆஃப் லேண்டை வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்கிறோம். ஸோ இஸ்துமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட், 2 லார்ஜான லேண்ட் மாசஸை அல்லது 2 லார்ஜான வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப குறுகலான லேண்ட். இது வந்து இந்த 2 நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சங்கம் பீரியட். சங்கம் பீரியடை பேஸ் பண்ணி லேண்டை 5 விதமாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னா குறிஞ்சி, 2வது முல்லை, 3வது மருதம், 4வது நெய்தல், 5வது பார்த்தோம் அப்படின்னா பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது டெசர்ட் ரீஜியன்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிறைய டாபிக்ஸ் பற்றி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ட்ரென்ச்னா என்ன, இஸ்துமஸ்னா என்ன, ஓஷன்னா என்ன, அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றத எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other video. Until then, take care and bye bye.